முக்கியமான ஒருத்தர் விதுரன். விதுரன்னு கேள்விப்பட்டிருக்கு. விதுரர் இவ்வளவு பெரிய பண்டிதரா இருக்காரு. அவர் பிராமணரா அல்லது அவர் ஏதாவது வேதாத்தியனம் பண்ணியிருக்காரா, ஏது செய்தாரான்னு என்னுமே பண்ணல. வேண்டாம். அவராவது ஒரு ராஜ்யத்தில் இருக்கார், மந்திரியா இருக்கார், ஏதோ ராஜாவோட பழகி இருக்கார், எல்லாம் இருக்காங்க. தர்மவியாதன் ஒருத்தர், அவர் மாம்சத்தை வெட்டி விற்பனை பண்ணிட்டு இருக்கார், கசாப்பு கடை வைக்கிறதுங்கிற அளவு. அதை போல ஒன்று வச்சிருக்கார். இவர் ரெண்டு பேரை பத்தி பார்த்துட்டாலும் இவர் எப்பேற்பட்ட ஞானியா இருந்திருக்கார். அவர் தான் மொத்த பாண்டவர்களையும் எல்லா ஆபத்திலேருந்து காப்பாற்றி விடுறார். எங்கேயோ மோப்பம் முடிச்சுடுறார். அவர் அரக்கு மாளிகையில வச்சு நெருப்பு மூட்டை போறாளா, எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சு விடுறார். அதுலேருந்து வெளியில பண்றது. அப்போ சாமானிய லௌகிக ஞானத்திலேருந்து ஆரம்பிச்சு அரக்கு மாளிகையிலேருந்து காப்பாத்துறதுங்கிறது லௌகிக ஞானம். அது அரசியல் தெரிஞ்சு லோக விவகாரம் தெரிஞ்சிருந்தா காப்பாற்றி விடலாம். அதே அவர் திருத்தராட்டனுக்கு ராத்திரி தூக்கம் வராத பிரஜாகர பருவத்துல தவிக்கிறான். உனக்கு தர்மம் தெரியாத நீ பண்ணிருக்க, பிள்ளைகளை உனக்கு அடக்க தெரியல, அதனாலதான் இவ்வளவு தப்பாருது. அவளுக்கு நல்லது சொல்றார். விதுர நீதி விதுர நீதிங்கிற மூலியம். அந்த நீதி வெறும் லௌகிக நீதி மட்டும் இல்லை, எல்லாம் சாஸ்திர ரீதியான நீதி. அப்ப சாஸ்திர நீதியும் சொல்ல தெரிகிறது, லௌகிகமான நீதியும் தெரிகிறது. இவர் யாரா இருந்திருப்பார் சுவாமி? இப்ப போய் விதுரனா பிறந்திருக்காரு. ஆனா அவர் என்னவா இருந்திருப்பாருன்னா பெரிய ரிஷியா இருந்தார். ஆணி மாண்டவியர்னு அவருக்கு பேர். அவர் மாண்டவியர் தான் ரிஷி. ஆனா அவருக்கு என்ன ஆணி மாண்டவியர்னு ஒரு பட்ட பேர் வந்துடுது. அந்த ரிஷிக்கு எதனால் அப்படி வந்ததுன்னு சொல்றேன். அவர் ஒரு குற்றம் பண்ணலை, எந்த குற்றமும் பண்ணலை. ஆனா குற்றம் பண்றதா ராஜா பிடிச்சிட்டான். தேவையில்லாத ஒரு பழின்னு வச்சுக்கோங்களேன். இவர் தலையில் அந்த பழி கொடுத்து அதுக்கு தண்டனையும் கொடுத்துட்டா. கழுவுல ஏற்றி கொண்டுடணும். கழு தயார். இவர் அப்படி ஏற்ற போயிட்டா. ஏற்றி கழுவுல குத்தியாச்சு. பாதி போயிட்டார். தன்னுடைய யோக பலத்தால நிறுத்திட்டான். நிறுத்திட்டு இறங்கி ராஜாட்ட நேர போய், என்ன தப்பு பண்ணேன்னு என்ன இதுக்காக கைது பண்ணியிருக்கேன், நான் அந்த தப்பே பண்ணலையே என்று சொன்னார். என்ன வாதாடி பார்த்து ஒன்று நடக்கலை. கழு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் சரி ஏற்றின விற்பான். நேரம் யமபட்டினத்துக்கு போயிட்டான். யமதர்மராஜன் இடத்துல போய் நிற்கிறார். அங்கே போனால் தப்பு பண்ணதுதான் வந்திருக்கார். ஆனால் நரக்கவாசம் கிடைக்குமோ இல்லையோ. அவர் இடத்துல போய் கேட்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேங்கிறதுக்காக என்ன கழுவில் ஏற்றினா? நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க, நான் தவறே இழைக்கல, ஆனால் எனக்கு நீ தண்டனை பெற்று கொடுத்துட்டேன்னு யமதர்மராஜன் இடத்துல போட்டி போட்டார். யமன் சொன்னார், போன பிறவியில் நீர் ஒரு பட்டாம்பூச்சியை குண்டூசி முனையில் குத்தி குத்தி விளையாடி சந்தோஷப்பட்டீர். அதுக்காகத்தான் உம்மை கழுவலை ஏற்றுறதுக்கு தண்டனை கிடைச்சது. நான் தப்பே பண்ணலையேனால், பட்டாம்பூச்சி தப்பே பண்ணலையேனா? பட்டாம்பூச்சி தப்பே பண்ணலே, நீ குத்தி குத்தி வேடிக்கை பார்த்தீரோ இல்லையோ. அதே மாதிரி நீர் இப்ப தப்பு பண்ணட்டாலும் ஒன்ன கழுவலை ஏற்றுக்காருனார். அவர் திரும்ப கேட்டார், எந்த வயசுல நான் பட்டாம்பூச்சியை குத்தி விளையாடினேன்னா? 9 வயசுல விளையாடினேன்னு அவன் சொன்னான். இவர் உடனே பிடிச்சு விட்டார். 12 வயசும் பண்ணின 12 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் பண்ணிருக்கிற பாபத்துக்கு தண்டனை கிடையாது. அது கணக்கு எடுக்க மாட்டாளே. நீ எப்ப நான் 9 வயசுல பண்ணின பாபத்துக்கு தண்டனைன்னு சொன்னீரோ, உம்முடைய நேர்முக ஆட்சியிலேருந்து நீர் பிறழுதுட்டீர். நீர் சரியா நடத்தல, இப்ப தப்பு உம்ம பேர்ல இருக்குன்னா. நிஜமா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆணைக்கும் அடிசருக்குங்கிற அளவுக்கு அதை போல அடிசரிக்கு போச்சு. இவருக்கு மாண்டவியர்னு இருந்தது. ஆணியிலே ஏத்தினாலும் இல்லையோ, கழுவு ஏத்தினதுனால அவர் ஆணி மாண்டவியர்னு பேராச்சு. அவர் யமதர்மராஜனை சபிக்கிறார். திரும்ப அவரை சபிக்கிறார், நீர் பூலோகத்துல கீழே போய் பிறப்பீர். அப்படி பிறந்ததுதான் விதுரர்னு கீழே வந்து பிறந்தார். அப்ப ஆணி மாண்டவிய சாபத்தாலே யமதர்மராஜனே கீழே வந்து பிறந்து அவர் விதுரரா இருந்திருக்காருனால் ரொம்ப உயர்ந்தவர்னா பிறந்திருக்கார். அப்ப அந்த பூர்வம் எல்லாம் வாசனை அவருக்கு இருக்கும் இல்லையோ. அவனே தர்மராஜன். அப்ப தர்மராஜனுக்கு தெரியாத தர்மமா? இப்ப 2 பார்த்துருக்கோம். முன்னாடி ரொம்ப வசதியா இருந்து ஆரோ விட்ட பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உடும்பா இருந்தது, உடும்பாகவோ ஓணானாகவோ கடந்தது. அடுத்த பிறவியில யாதவ பிரகாசன்னு பெரிய வித்வானா பிறந்தார். அப்ப விலங்கா இருந்து பிரசாதம் சாப்பிட்டுன்றது ரொம்ப பெரியவரா பிறந்தார்னு பார்த்துட்டோம். ரொம்ப பெரியவரா தர்மராஜனா இருந்துட்டு அடுத்தது விதுரனா பிறந்தாருங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்ப இதுல இருந்து அதுக்கு போனாலும் ஞானம் இருக்கு, அதுல இருந்து இதுக்கு வந்தாலும் ஞானம் இருக்கு. அப்ப எப்படியா இருந்தாலும் ஞானம் இவர்கிட்ட இருக்கு. இருக்கிறத சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்கிறதா முக்கியம். இருக்குது மலர வேண்டுமோ இல்லையோ. மலர்ந்தா தானே வைகுந்தத்தில் அவனுக்கு நமக்கும் சாமியாபத்தி கிட்டும். இது ஒரு விதுரரை பத்தினது. அதே அடுத்தது தர்மவியாதம். அவர் தங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்லா சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணுவாரான். அதே மாம்சத்தை விட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வீட்டு வாசல்ல ரிஷிகள்லாம் வந்து காத்துட்டு இருப்பாளாம். எங்களுக்கு தர்மங்கள்ல ரொம்ப சந்தேகம்லாம் இருக்கு. ஸ்ருத்வா தர்மான அசேஷேன பாவனானிச்ச சர்வசா. என் எப்படி தர்மபுத்திரன் போய்
பீஷ்மாச்சாரியத்தில் கேட்டாரோ அதே போல இவர் வீட்டு வாசல வரிசை நிற்பாளாம். அவர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் நான் பண்ணிட்டு வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு வர்ற வரைக்கும் ரிஷிகள் எல்லாம் காத்துருப்பாளாம். தர்மவியாதன் மாம்சத்தை வெட்டி விச்சுன்னு இருக்கிறவர் அவரிடத்துல இவா காத்துட்டு கேட்டுட்டு இருப்பாளாம்னால் யாருக்கு வேணும்னால் ஞானம் இருக்கலாம். யாரிடத்துல இருக்கும் எங்க கொள்வார்னு எப்படி தெரியும்? சச்சபூஜ்யா யதாக்கியம் தஸ்மை தேயம் ததோ கிராக்கியம்ங்கிறது புராண வாக்கியம். இதை தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கும் போது கொடுமினீர் கொடுமின் கொள்மின் நின்று என்ன நின்னோடு மொக்க வழிபட ஒளிநாய் போல் மதில் திருவரங்கத்தானேன்னு சொல்லுகிறார். அப்ப யாரிடத்திலையும் ஞானம் இருக்கலாம், யாருக்கு ஞானம் ஏற்படலாம். எப்படி இருக்கிறவனு ஞானியா பிறக்கலாம், எப்படி இருக்கிறவனு அஞ்ஞானியா பிறந்துடலாம். இப்ப இருக்கும் போதும் பிரம்மாவுக்கு ஞானம் இல்லாத போகலாம், பழம் விற்கிறவளுக்கு ஞானம் இருந்துட்டு போயிடலாம். ரெண்டும் உண்டு. இப்ப இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும்னால் வயசாயிடுச்சு சாமி, இப்பவே எனக்கு 60, ஒரு 2 மாசத்துல சம்பாதிச்சு சொல்லாமா? நீ இப்ப என்ன சொல்ல வந்திருக்கீரோ எல்லாத்தையும் கிடுகிடுன்னு சொல்லுங்க. அப்படி பண்ண முடிஞ்சதா தெரியல. ஏன்னால் கிரமசேன அப்படின்னா கிரமத்தாலே ஒவ்வொரு சொட்டா 3 விஷயத்தை ஒவ்வொன்றா தான் சேர்க்கணுங்கிறா. வித்யா, தனம், தர்மம். இந்த 3மே சொட்டு சொட்டாத்தான் சேர்க்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். எடுத்தேன் கவுத்தேன் திடீர்னெல்லாம் சேர்க்கவே முடியாது. தர்ம காரியம் பண்ணோம்னா சின்ன சின்னதாக பண்ணணும். அது 2 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு எழுதி வச்சுட்டு மொத்த தர்மத்தையும் ஒரே நாள் வாங்கிடலாமானால் ஒன்றும் கிடைக்காது. 2 கோடி யாரோ தப்பான வகையில் போயிடும், உள்ள தர்மமும் போயிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னால் ஏகாதசி தோறும் பட்டினி இருக்கணும். யார் யார் ஏழையோ ஒவ்வொரு நாளும் சமைச்சு சோறு போடணும். எப்பப்போ சிராத்தமோ விடாத பண்ணணும். ஆருக்கு வஸ்திரதானமோ தீர்த்த தானமோ அப்பப்போ பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஊரில் இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் நித்தியம் போய் நம்மாலான உணவு போடணும். துவாதசி வந்துதான்னு பார்த்து அகத்தி கீரை கட்டை வாங்கி எங்கே கோசாலை இருக்குதுன்னு போய் பார்த்து அங்கே இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் கொடுக்கணும். கீழே இருக்கிற எறும்புக்கு சின்ன சின்ன சக்கரை துண்டு போடணுமான்னு போடணும். சுவாமி இதெல்லாம் ஒரு நாள் முழுக்க வேலையாக இருக்கும் போட்டிருக்கு. என்னால் தர்மத்தை துளி துளியாகத்தான் சேர்க்க முடியும், வேகமாக சேர்க்க முடியாது. அதே மாதிரி நமக்கு ஞானத்தை சேர்க்கறதும் துளி துளியாகத்தான் சேர்க்க முடியும். கிடுகிடுன்னு சேர்த்தோம். ஒருத்தர் பிடிச்ச சுவாமி, அவர் 10 நிமிஷம் கிடுகிடுன்னு சொன்னார், தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை உட்காரு, ஒரு 4 நாள் 24 மணி நேரம் 4ஆல பெருக்கிக்கும் 96 மணி நேரம் அவனுக்கு சொல்லிடுறேன்னால் ஒன்றுமே நிற்காது. அவர் சொன்ன வேகத்தில் மொத்தம் சரி போய்ட்றேன்ட்டு விடபத்துன்னு போடும். எத்தனை வேகமாக உள்ள வந்ததோ அத்தனை வேகமாக வெளியில் போடும். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசித்தான்னு ஸ்லோகம். ராமன் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணார். இனிமேல் நம்ம ராஜ்யத்தை ஆளணும்னால் ஞானத்தை சம்பாதிச்சு வச்சுன்னு தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும். அதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு வந்தார். ஒவ்வொரு ரிஷி வீட்டுக்காக போய் ஒருத்தர் இடத்துல 1 மாதம், ஒருத்தர் இடத்துல 10 நாள், ஒருத்தர் இடத்துல 1.5 வருஷம். சரபங்கர், சுதீஷ்ணர், அகஸ்தியருடைய தம்பி அகஸ்தியர், எத்தனை ரிஷிகள் இடத்துல போறார். ஒவ்வொருத்தர் இடத்துலையும் போய் உட்காந்து தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்துவதரிசினா. யாரெல்லாம் ஞானிகளோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும். ஒரே அடியா போய் கேட்டால் அவள் கொடுக்க மாட்டா. அவள் கொடுத்தாலும் தாங்கிறதுக்கு நம்மகிட்ட சக்தி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் ஜீரணிக்கணுமோ இல்லையோ. இன்னைக்கு போனோமா ஒரு விஷயம் கேட்டுப்போமா, இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உபன்யாசமாக இருந்தால் 100 விஷயம் சொல்லுவா 1.5 மணி நாள். அதில் 80 கேட்குறவா ஞாபகம் கூட வச்சுன்னு போடுவா. இன்னைக்கு சொல்கிறவரே 4 விஷயம்தான் சொல்கிறார். அதுலேயும் கேட்குறவா 1 மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறா. அதை கடைப்பிடிச்சாலே போரும்னு இருக்கு சுவாமி. கலியுகம் படுத்துகிற பாடுமுடுறோம். அதனாலே அவசர கதியில் எதுவும் நடக்க போகிறதில்லை. மெதுவாக இருந்தால் தான் சேர்க்க முடியும். அதே மாதிரி சம்பாதிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அந்தந்த மாதம் அந்தந்த வருஷம் அந்தந்த பட்சம் சேர்க்கணும். அப்படி தானே தேனி சேர்க்கறது. தேனை ஒரே நாள்லையா கூடு கட்டிடும். தேனடை கட்டியிருக்குன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்காக போகும். ஒரு துளி தேன் எடுத்துக்கிறது, அடுத்தப்போ ஒரு துளி, அடுத்தப்போ ஒரு துளி. அந்த துளி துளியாக சேர்த்து 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 தேனடை கட்டி வச்சிருக்கோம் இல்லையோ. அதை போலத்தான் நாம் ஞானத்தையும் மெதுவாக தான் சேர்க்க முடியும், தர்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். வித்யை, ஞானம், தர்மம், தனம் ஏதா இருந்தாலும் மெதுவாகத்தான் சேர்ப்பதற்கு முடியும். அப்படி இந்த ஞானத்தை எந்தெந்த விதத்தில் பார்க்கலாம். ஒரு ஸ்லோகத்திலே 8 விதமாக இந்த விஷயத்தை சொல்கிறார். ஞானத்துக்கு உதவக்கூடியவை. ஞானம் வேணும்னு தெரியுது, அது மலர்ந்துட்டா வைகுந்தத்தில் பகவானோட சமமாயிடுறோம்னு தெரியுது. ஆனால் அந்த சாமியாபத்தி வருவதற்கு எப்படி வளர்த்துக்கிறது, இன்னென்னது பண்ணால் வளரும்னு சொல்கிறார். ஒன்றும் சிரவண இச்சா, இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முடிக்கிறச்சே சொல்கிறதுனால இதோட தான் ஞாபகத்தோடு தான் வீட்டுக்கு போகணும். இது இருந்துட்டா
ஞானம் வளர போகிறது, வளர்ந்தது நன்னா முற்ற போகிறதுன்னு அர்த்தம். இப்போ ஞானம் பிறக்கணும்னா முதல்ல கேட்கணும், நன்னா கேட்கறதுல ஆசை இருக்கணும். அதான் முதல் படி. இருந்து சுவாமி கேட்கறதுக்கு ஆசை இருந்தது, ஞானம் பிறந்துருமா? கேட்கணுமே. கேட்கறதுக்கு ஆசை இருந்தால் ஞானம் வருமா? கேட்டால் தான் ஞானம் வரும். நன்னா பரீட்சைக்கு படித்தா 100க்கு 100 வாங்கலாம். இது ஒரு சுவாமி சொன்னார். பிள்ளை நன்னா கேட்டுண்டா கடைசியில் 35. ஏன் சுவாமி பிள்ளை கேட்டுட்டானேன்னார். நன்னா படித்தா 100க்கு 100 வாங்கலாம்னு கேட்டான். அவன் படிக்கவே இல்லையே. அவன் படித்தா தான் 100க்கு 100 வரும். நன்னா படித்தாங்கிற உபதேசத்துக்கெல்லாம் 100க்கு 100 போட மாட்டாங்க இல்லையோ. அப்போ கேட்கணுங்கிற ஆசை, சிரவணத்தில் இச்சை. கேட்கணும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமான கேட்கணும், வருஷத்துக்கு 300 மணி நேரமான கேட்கணும் அப்படிங்கிற இச்சை தேவை. ரெண்டாவது கேட்கணுங்கிற ஆசை, கேட்டல் என்பது ரெண்டாவது. கேட்டுட்டார் சுவாமி, கிரகிக்கணுமே. நிறைய கேட்டால் கூட எல்லாம் பெருமாள் எதுக்கு தெரியுமோ 2 கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு காது, இந்த பக்கம் ஒரு காது, இப்படி போனால் இப்படி வெளியில் போகும். அதுக்காகத்தான் 2 கொடுத்துருக்காரு. மூச்சு கூட ஒன்று இழுத்தா ஒன்று விடுறோமோ இல்லையோ, அதே மாதிரி மூச்சையே வெளியில் விடுறோமே. அப்போ விஷயம் கேட்டதை வெளியில் விட மாட்டோமா? அதனால இந்த காது வழியாக கேட்டால் இந்த காது வழியாக விட்டோம்னா அப்படி இல்லை. நிறைய உள்ளே போச்சுன்னால் உள்ளே இருக்கிற சல்லடத்தட்டில் வச்சு சலிக்கணும். சலிச்சுட்டு தேவையான ஒரு 4-5 மட்டும் உள்ளத்தில் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை நல்லா வேலை செய்யணும். அதைத்தான் கிரகணம்ங்கிறான். எந்த அர்த்தத்தை நல்லா கிரகிச்சிக்கணுமோ நமக்கு தேவையானது கிரகிச்சிக்கணும். ஒரு தரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 வம்பு கிடைக்கும், ஒரே ஒரு நல்லது கிடைக்கும். இந்த விகிதாச்சாரத்தில் தான் கிடைக்கும், சந்தேகமே படாதீங்க. நான் அடி ரொம்ப குறைச்சலாக சொல்லியிருக்கேன், நல்லதாக சொல்லியிருக்கேன். 4 வம்பு கிடைக்கும், ஒரே ஒரு நல்லது கிடைக்கும். அப்போ அந்த 5ஐயும் உள்ளத்தில் போட்டுனுட்டு 80% எதுவோ அங்கே தானே புத்தி ஓடும். அது ஓடாமல் எது நமக்கு தேவையோ அதை கிரகிக்கணும். இதைத்தான் சாரக்கிராகிங்கிறான். அதே தேன், அந்த தேன் வண்டு புஷ்பத்துக்கு போகும்போது தேவையில்லாத நிறைய கிடைக்கும், தாத்துக்கள்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அது திரும்பியே பார்க்காது. தனக்கு தேவையான தேனை மட்டும் எடுத்துக்கும், ஜாகிரதையாக கொண்டு போய் சொல்றது. அதே மாதிரி நம்மளும் நம்ம எதை கேட்டிருக்கோமோ கேட்டதுலேருந்து நமக்கு தேவையானதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ நான் ஏதோ உதாரணம்லாம் சொல்லியிருப்பேன்னு வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் அப்படியே சாப்பிட்டு இருக்கிறச்சே சொன்ன உதாரணம்லாம் ஞாபகம் வரும். எதுக்கு சொன்னேன்னு ஞாபகமே வராது. அவர் ஏதோ ஒன்று சொன்னார், சிரிக்கிறாப்புல இருந்தது, அது நினைவுக்கு வருது. ஆனால் எதுக்கு சொன்னாரு தான் புரியலன்னால் இதுக்கு தான் கிரகணம் தப்பாக போச்சுன்னு அர்த்தம். கேட்கணுங்கிற ஆசை வேணும், 2வது கேட்க வேண்டும், 3வது கிரகிக்கணும். கிரகிச்சிருவோம். கேட்கறச்சே புரியறதோ, பலரும் ஒத்துக்கிறது கேட்கறச்சே புரியுது சுவாமி, ஆனால் 1 மாதம் கழித்து நினச்சி பார்த்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ கூட புரிஞ்சுது, அன்னைக்கு ராத்திரிக்கு போனேன் நன்னாத்தான் கிரகிச்சிருந்தேன் அப்படின்னா தாரணம் இல்லைன்னு அர்த்தம். கிரகணம் இருக்கு, தாரணம் இல்லை. முதல்ல கேட்கறதுக்கு ஆசை, அடுத்தது கேட்கணும், அடுத்தது கிரகிக்கணும், 4வது தரிக்கணும். தரிக்கிறதுனா உள்ளத்தில் நிலச்சி நிற்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரு விஷயத்தை கேட்கணும், நல்லா தரிக்கணும்னால் அதுலேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை திரும்ப பார்க்கணும். அதுலேருந்து 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்னொரு தடவை பார்க்கணும். அதுலேருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3ஆம் தடவை பார்த்துடணும். பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நகராது. இது பாடம் படிக்கிறதே அப்படி தானே சொல்லித்தரா. ஒன்று கேட்டுட்டோம், வகுப்பில் கேட்டுட்டோம்னா அப்படியே விட்டுட்டோம். அரை பரீட்சை வர்ற நீ படிக்கிறேன்னா அது ஞாபகமே இருக்காது, புதுசாக படிக்கிறாப்புல ஆகிடும். அதனால் என்ன கேட்டிருக்கீடோ இன்னைக்கு போன பிற்பாடு உத்தராவலோகனம்னு ஒன்று செய்யணும். ஞானம் நன்னா நிலை பெறணும்னால் இப்போ சொல்ல வர்றதுக்கு முன்னாடி பார்த்துன்னு வரணும். புத்தகம் பார்த்துட்டு தான் சொல்லவே வரணும். கேட்குறவா கேட்டு முடிச்சு அப்புறம் போய் பார்க்கணும். 2 நடக்கணும். சொல்ல வர்றவங்க முன்னாடி பார்த்துட்டு வரணும், கேட்டவனும் பின்னாடி போய் பார்க்க வேண்டும். 2ம் இல்லாட்டா அப்போ கிரகிக்காது, தரிக்காது. அப்போ நன்னா உள்ளத்தில் நிற்கணும்னால் திரும்ப திரும்ப பார்க்கணும், அடிக்கடி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சொல்கிறார் ஊகம். ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறது இப்படி சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு இதுவாக தான் இருக்கும் அர்த்தம் அப்படின்னு கொஞ்சமான ஊக புத்தி உபயோகப்படுத்தணும். அப்படி இல்லாமல் சொன்னத்தை சொன்னபடியே ஞாபகம் வச்சிருந்துன்னு வச்சுக்கோ. சொல்கிறவர் கொஞ்சம் வேடிக்கைக்காகவோ இல்லை அவர் புத்திக்கு எப்படிப்பட்டதோ அப்படி சொல்லியிருக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒழுங்காக எடுத்துக்க வேண்டாமா? அவரவர்களுக்குன்னு ஒரு ஊகம், அவரவர்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கும் இல்லையோ, அதுக்கு தகுந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, அது எல்லா நன்மையும் சொல்லும். மற்ற ஒன்றை பற்றி கவலைப்படாதீங்க. இதுதான் கலியுக தர்மம். இப்படி நீ சொன்னேன். நேராக வீட்டுக்கு போனார். மறுநாள் கார்த்தால அமாவாசை, தர்ப்பணத்தை நிறுத்திடுவார். ஏன் சுவாமின்னா ஆமாம் நேற்று சாயங்காலம் தான் அது ஒரே ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் வாண்டான்னு ஒரு சொன்னாரோ இல்லையோ, அதனால் அமாவாசை நிறுத்தி. சுவாமி இதுவா சொன்னோம்? சொன்னது என்ன, நடந்துட்டு இருக்கிறது என்ன? அவரவர்களுக்குன்னு புத்தியை கொஞ்சம் உபயோகப்படுத்த வேண்டாமா?
அவர் சொல்லியிருக்கிறது மற்ற எல்லா கட்டத்தையும் நாமங்கள் போக்கும்னு சொன்னாரே தவிர பண்ணிட்டு இருந்த நல்லத்தை நிறுத்திடுனாரான்னு சொல்லுவாப்போ வேலை அமாவாசை தர்ப்பணத்துக்கு பதில் நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியுமா? பண்ணவும் முடியாது. ஆகவே அந்த ஊகமோடு ஓரளவுக்காக நம்ம உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். இது 5வது. அதுக்கப்புறம் 6வது தோஷ நிவாரணம். நம்மகிட்ட ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன தோஷம் இருக்கலாமோ அதெல்லாத்தையும் தவிர்க்கணும். ஏதோ சில தோஷங்கள் இருந்தால் ஞானம் வளராது, பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். வண்டியை கிளப்பிட்டேன் கிருன்னு போக மாட்டேங்குது. ஏன் சுவாமி எல்லாம் சரியா இருக்கேன்னா பின்னாடி பெரிய தாம்பு கயிறை போட்டு கொடி கம்பத்தில் கட்டி வச்சிருக்கு, வண்டி எப்படி போகும்? நான் எத்தனை இப்படி இருந்தாலும் போகாத இல்லையா போகுது. அப்போ முதல்ல போய் கயத்தவரு, இல்லைன்னா குறுக்க கல் வச்சிருந்தாலும் கல்லை எடு, அப்போ தானே வண்டி போகும். அதை போல் அடியனுக்கு மேலே ஞானம் வளரணும்னால் அனாதிகால தோஷங்கள் உட்காண்டிருக்கேன், அந்த தோஷம் போகணும். எப்படி போகும்னால் சரணாகதி மூலம் போகலாம், அல்லது யஜ்யம் தானம் தபசு தர்மம், தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், க்ஷேத்ராடனம் பண்ணுறோம், தீர்த்த யாத்திரை பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணாலே தோஷங்கள் குறைந்து கொண்டே வரும். இந்த தோஷத்தை குறைச்சாத்தான் அது வளரும். உடம்புக்கே இப்போ அஜீரண வியாதியில் இருந்தால் ஏதோ கிருமிகள்லாம் உள்ளே போயிடுது, அதெல்லாம் போனா தான் நம்ம எதான சாப்பிட்டுட்டே இருப்போம். வைத்தியர் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் உன் வயத்தில் இருந்த கிருமி சாப்பிட்டு வளர்றதுங்கிறார். வயத்து வியாதி வந்துருக்குனால் அப்போ உள்ள பூச்சி எல்லாம் இருக்குப்போ, பூச்சிக்கு சோறு போட முடியுமா? நான் வளர்றதுக்கு முன்னாடி அது வளர்ந்துருக்குன்னா போடக்கூடாது இல்லையோ? அதை போல் அனாதிகால கர்மங்கள் அதுகள் தான் பூச்சியாட்டம் உள்ள உட்காந்துருக்கு. முதல்ல பூச்சியை ஒழிக்கணும். இந்த கர்மங்களை ஒழித்தா தான் எங்கிட்ட இருக்கிற ஞானமே வளரும். அதைத்தான் தோஷ நிவாரணங்கிறார். அடுத்தது நன்னா கேட்டோம், நன்னா மனப்பாடம் பண்ணோம். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே திரும்ப சொல்லுவேன். எல்லாம் நல்லா இருந்து சொல். ராமாயணத்தில் என்ன ஸ்லோகம் சொல்லுவானோ திரும்பி சொல்லுவேன், என்னென்ன திவ்ய பிரபந்த பாட்டு சொன்னாரோ திரும்பி சொல்லுவேன்னால் எல்லாம் சொல்லுவேன். அதனுடைய அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அப்போ 7வது அர்த்த ஞானம் ரொம்ப முக்கியம். நிறைய பாட்டா தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் தெரியணும். ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருக்கமோ அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளே தெரியாமல் மட்டும் ஒரு கேட்டுட்டே இருந்தா எத்தனை வருஷமா கேட்டிருப்பீர்? 20 வருஷமா. நமஹான்னா என்ன, நாராயணாயா என்னன்னு சொல்லும், கொஞ்சம் இரும் புஸ்தம் பார்த்து சொல்கிறேன்னா. அப்போ நான் கேட்கவே இல்லைன்னு அர்த்தம். எதை கேட்கணுமோ அதில் கண்ணோட்டமே இல்லாத கேட்டுட்டால் பொருள் தெரிந்து கேட்க வேண்டும். இன்னும் முக்கியம் 8வது கடைசியாக சொல்றார், யாதாத்ம ஞானம், உண்மை பொருள் தெரிந்து கொண்டு கேட்க வேண்டும். உண்மை பொருள் தெரியறதுனால் இப்போ நமஹான்னு சொன்னால் எனக்கு நான் அல்லேன், பகவானுக்கே உரியவன். நாராயணாயான்னு சொன்னால் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ண பெறுவேன் ஆக வேண்டும்ங்கிற வேண்டுகோள் தெரியுமே. நமோ நாராயணாயானால் நல்ல அர்த்தத்தை சொல்லிட்டு, ஆனால் இவர் போய் தேவப்பெருமாள்கிட்ட கைங்கரியம் கொண்டு வேண்டவே இல்லைன்னா அப்போ உண்மை பொருள் தெரியலேன்னு ஆயிடுப்போம். அதனால 8மே சேர்ந்திருந்தா தான் ஞானம் வளருங்கிறார். எந்த 8? கேட்பதற்குண்டான ஆசை 2, கேட்டல் 3, கிரகித்தல் 4, தாரணம் 5, ஊகம் 6, தோஷ நிவாரணம் 7, அர்த்த ஞானம் 8, உண்மையான யாதாத்மிய அர்த்த ஞானம். இந்த 8 இருந்தால் தன்னடையே பகவத் அனுகிரகத்தாலே மெதுமெதுவே ஞானம் பிறக்கும். அப்ப பகவானை பத்தின வைபவம், ஆத்மாவை பத்தின வைபவம், நமக்கு அவனுக்கும் இருக்கிற தொடர்பு, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வயசு வரம்பு இல்லை, ஆண் பெண்ணா இல்லை, எந்த சாதியில பிறந்தாங்கிறது கிடையாது, போன ஜென்மத்தில் என்ன இருந்தோங்கிறது இல்லை. ஏதோ சுகிருதத்தையும் பகவானே போடுவார். ஆனால் இது இத்தனை பாட்டையும் தாண்டி அந்த ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம் வந்தால்தான் ஞானமே பிறந்திருக்குன்னு அர்த்தம். மற்ற எத்தனை ஞானத்தை சம்பாதித்தோம்னாலும் எல்லாம் கவைக்குதவாத ஞானம், உதவக்கூடிய ஞானம்னால். மற்றது செருப்பு குத்த கத்தபோபாதின்னு இருக்கும்போது இதுதான் சிறந்த ஞானமா இருக்கும். இதை உபதேசிக்கத்தான் சாங்கிய மதமே வந்தது, ஆத்ம ஞானத்தை. அதுக்கு தான் ரிபு நிதாகருடைய சரித்திரமே எடுக்கப்பட்டது. அதுக்கு தான் ஆதி ஜடவரதனுடைய சரித்திரமே இருந்தது. அதுக்கு தான் அவதூத சன்னியாசி எங்கெங்கிருந்து ஞானத்தை பெற்றேன்னு சொன்னார். ஆனால் இத்தனை ஞானம் இருந்தாலும் ஞானம் வரட்டு ஞானம் கேவல ஞானமாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம் அன்போட கலந்ததா இருக்கணும். அப்பதான் தியானமாறுது, நிதித்தியாசனமாறுது, உபாசனமாறுது. இப்ப ஞானத்தின் இன்றியமையாமை, அது பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும், யாராருக்கு பிறந்திருக்கு, எப்படி பிறந்திருக்கு இன்னைக்கு பார்த்துட்டோம். இனிமே நாளைக்கு தான் இன்னும் முக்கியம். இப்போ இந்த ஞானமே பழுக்கணுமே. பிறந்ததை பார்த்துட்டோம். இந்த ஞானம் பழுத்து எப்படி பக்தி ஆக போறது, அந்த பக்திக்குண்டான சரித்திரம் என்னங்கிறதே இன்னும் நல்லா இருக்கும். கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம்.
मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।